எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்றைக்கி இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நான் ஓப்பன் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சண்டை தான் 2வது ப்ரோமோவில் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பெருசாக சண்டையெல்லாம் நடக்கல. முன்னாடி முதுகுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேரெக்டாக போய் கேட்டாலாச்சும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் கேமு. பட் ஆனால் பார்த்தோம்னா அங்கே நடந்ததை பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சௌந்தர்யா பவித்ரா நாமினேட் பண்ணியிருப்பாங்க போல். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா பவித்ரா எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே ரீசன் தான் பவித்ரா சொல்கிறாங்க. என்னை நாமினேட் பண்ணது ஓகே, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ரீசனை நான் ஏற்றுக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் இதே சொல்ல என்ன பவித்ரா பண்ண முடியும்? எல்லாருமே அதை சொல்லி தான் ஆவாங்க. இதில் பார்த்தோம்னா இந்த ஒரு மேட்ரை நம்ம தர்சிகாட்ட சொல்கிறாங்க. தர்சிகா உடனே பார்த்தோன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ரீசன்லாம் காதில் வாங்கிக்காத ஓகேவா அப்படின்ற மாதிரி தர்சிகா சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தர்சிகா ஜாக்லினையும், ஜாக்லின் தர்சிகாவையும் நாமினேட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஜாக்லின்கிட்ட தர்சிகா சொல்லியிருப்பாங்க போல். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஜாக்லின் சௌந்தர்யாட்ட கன்வே பண்ணுறாங்க. என்னென்னா, இவன் ஒரு வாரமும் ஒரு கேம் விளையாண்டே பார்த்தோன்னா என்ன அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கா, என்ன குரூப்புன்னு சொல்கிறா, அவளே ஒரு குரூப்பில் தான் மாட்டிகிட்டு இருக்கான்ட்டு தர்சிகாவை பற்றி ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. இதை டேரெக்டாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க முகம் பார்த்து பார்த்தோம்னா, என்ன நீ இப்படி கேட்டால் நான் அப்படி தான் இப்படி தான்ட்டு அதை பற்றி நம்ம பேச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கேம் கொண்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் அப்படி தான், என்னை பற்றி நீயா இப்படி சொன்ன, என்னை பற்றி நீயா இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி டேரெக்டாக முகத்துக்கு முகம் போய் கேட்டோம் அப்படின்னா விறுவிறுப்பாக அந்த ஷோ போகும். அதுதான் பார்த்தோன்னா மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த ஆட்களுமே பார்த்தோன்னா முகத்துக்கு பின்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? பவித்ரா எப்போ பார்த்தாலுமே அவங்களுக்கு நல்ல விதமாக தான் சொல்லணும் அப்படின்னா, அந்த கேமுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.